வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி பூகம்பம் மாதிரி கிளம்பியிருக்கேன்னா, இப்போ எலெக்ஷன் வருது. யாரை கிளறி விட்டுருக்காங்களா, இல்லை பொய்யா புரளியா, இல்லை உண்மையா விசாரிச்சாலும் தெரியும். திடீர்னு இப்போ உண்மையா உண்மையாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ அப்லோட் பண்ணுற பாருங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா சின்னம்மான்னு சொல்ற ஜெயலலிதாவை கொன்னவங்க சின்னம்மான்னு சொல்ற சசிகலாவை தான் கொண்டுட்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, பூகம்பம் மாதிரி பூசா கிளம்பி இருக்கு. இது விசாரணை பண்ணாதான் தெரியும் அப்படின்னு ஆக்சுவலி நேரடியா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சசிகலா அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விசாரணை பண்ணாதான் தெரியும். ஏன்னா எலெக்ஷன் வருது, இதனால கிளப்பிடுறாங்களா, இல்லை யாராவது புதுசா கிளப்பிடுறாங்களா, இல்லை உண்மையா, இல்லை அந்த அம்மா இது காசுக்காக எதிர்பார்த்து இது பண்றாங்களா, இல்லை யாரும் சொல்றாங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை விசாரணை பண்ணாதான் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா எதுவும் வரல. இப்ப திடீர்னு வந்திருக்குன்னா அப்ப ஏதோ புதுசா இப்போ எலெக்ஷன் வருது, இதனால கிளம்பி இருக்கா, இல்லை நிஜமாலுமே பயந்து சொல்லியா? ஏன்னா புதுசா யாருன்னு சொன்னாலும் உயிராபத்து இருக்கு, அதனால பயந்து சொல்லு அப்படின்றாங்க. என்ன ஒரு விஷயம்னாலும் உயிராபத்து இருந்துச்சு, எனக்கு கொலை மிரட்டல் இருந்துச்சு, அதனால சொல்ல அப்படின்றாங்க. என்ன இவங்க அது எதுவும் சொல்ல வெளிப்படையான்னு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையா என்னன்னு விசாரணை பண்ணாதான் தெரியும். இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா, இல்லை பேட்டிக்காக சொல்றாங்களா, இப்போ அவங்க பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருக்காங்களா, இல்லை உண்மையா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா வீட்டில் வேலை பார்த்தவங்களாம். சரிங்களா? அவங்க திக்கி திக்கி அழுகுறது சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் கிளாரிட்டியா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலை செஞ்சவங்க ஜெயலலிதா, இது சசிகலா. ஜெயலலிதா கொலை செஞ்சவங்க சசிகலா காலையில மீச்சு கொண்டுட்டாங்கன்றாங்க. அதுக்கு காலையில மீச்சு அட்மிட் பண்ண வச்சது சசிகலா அப்படின்றாங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு அவங்க ஜெயலலிதா வீட்டுல ஜெயலலிதா அம்மா வீட்டுல வேலை பார்த்தவங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக்சுவலி யாரும் எலெக்ஷனுக்காக பொருளை கேள்விப்பட்டு இருக்காங்க, அனுதாப ஓட்டு வரும்ட்டு. என்ன இதுன்னு சொல்லிட்டு அது விசாரணை பண்ணாதான் தெரியும். ஏன்னா 4 வருஷம் சும்மா இருந்தாங்க. எதுக்காக 4 வருஷம் சும்மா இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, எனக்கு உயிராபத்து இருந்துச்சு அப்படி. யாருன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த கேஸா இருக்கட்டும். இப்ப தர்மஸ்தல விஷயம்னா கூட வந்துச்சுன்னா கூட அவங்க அந்த தர்மஸ்தல வேலை பார்த்தவர் ஆக்சுவலி நிஜமான ஆக்சுவலி சொன்னதுல ஒரு 90% உண்மையா இருக்குங்க. இன்னும் 10% விசாரணை இருக்கு. 10% பொய்ன்னு சொல்ல. அவர் சொன்னது 90%னா இப்போ பணங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. பாதி பேர் ஆண் பணங்கள், பாதி பேர் பெண் பணங்கள். அந்த மாதிரி அவர் சொன்னதும் ஏன் இவ்வளவு நாள் கம்மா இருந்தீங்கன்னா, எனக்கு உயிராபட்டு இருந்துச்சு, உயிரே போனாலும் பரவாயில்ல இப்போ சொல்றேன் அப்படி இருக்காரு. ஆனால் இப்போ விசாரிக்க பூகம்பம் மாதிரி கிளம்புது. அது மாதிரி இதுவும் விசாரணை தான் தெரியும். விசாரிச்சாதான் தெரிய வரும். இன்ன வரைக்கும் யாருக்கு இதுக்காக கம்மிட்டு இருந்தீங்கன்னு கேட்கல. கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை யாராச்சும் பொருளையை கேட்டுருந்தீங்கன்னா, இல்லை நிஜமாலுமே உயிராபத்து தெரிஞ்சா என்னன்னு விசாரணை தெரியும். நம்ம சேனல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கீழே வச்சு கிடக்கிற மாதிரி கண் முன்னால பார்த்து சசிகலா ஆண்டி காலை முகத்து சவுட்டு ஷூகேஸ் கேரளத்துக்கு திருப்பி வந்தோம். இறந்த வீட்டில் சரவணி மாதவன். அவர் பேர் மாதவன். ஜெயலலிதா கழுத்தில் காலால் மிதித்து சசிகலா கொலை செய்தாரா? வெடிக்கிறது புதிய சர்ச்சை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கழுத்தில் காலால் மிதித்து சசிகலா கீழே தள்ளிவிட்டு கொன்றார் என ஒரு பெண் கூறிய பரபரப்பு குற்றச்சாட்டு மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே காட்டூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் KM சுனிதா. 42 வயதாகும் இவங்க அங்கு கணவரை பிரிந்து தனியாக வாழ்கிறார். இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றனர். இந்த நிலையில கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி டெல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் எழுதி மனுவாக கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த ஒரே மகள். நான் ரகசியமாக பிறந்ததால் என்னை எம்ஜிஆரின் உதவியாளர் மாதவன் என்பவர் கேரளாவுக்கு அழைத்து சென்று வளர்த்தார். நான் பிறந்தது சென்னை என்றாலும் அடுத்த சில மாதங்களிலேயே கேரளாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டேன்.
எனக்கு சுனிதா என்று பெயர் வைத்ததே என் அப்பா எம்ஜிஆர் தான். எனக்கு 2.5 வயதாக